வரப்போகிற தேர்தலில் சரி, நான் படிக்க போகிறது நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சுட்டு போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சிந்தனை பண்ணுங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன், 13 பாயிண்ட் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. நம்ம தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பார்க்குற பிஜேபி கட்சி வேணுமா, இல்லை தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இழிவுபடுத்துகிற டிஎம்கே கட்சி வேணுமா? இது நல்லா யோசிங்க மக்களே, இது நல்லா யோசிங்க. 2வது பாயிண்ட் சொல்கிறேன். மாதிரி நம்ம இந்து மதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிற பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல நம்ம இந்து மதத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கேலியும் கிண்டலும் செய்யற டிஎம்கே கட்சி வேணுமா? இதையும் நல்லா சிந்தனை பண்ணுங்க மக்களே. அடுத்தது 3வது சொல்றேன். எல்லா மதத்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ற கட்சி தான் பிஜேபி கட்சி. அந்த கட்சி வேணுமா, இல்ல நம்ம இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மறுக்கிற டிஎம்கே கட்சி வேணுமா? நல்ல யோசிங்க. அடுத்தது 4வது சொல்றேன். நம்ம இந்து தெய்வங்களையும் இந்து கோவிலையும் அரணா காக்கிற பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல நம்ம இந்து தெய்வங்களையும் இந்து கோவிலையும் புல்டோசரை வச்சு அடிக்கிற டிஎம்கே கட்சி வேணும்? இதையும் நல்லா யோசிங்க. 5வதா சொல்றேன். நம்ம சனாதன தர்மத்தை மிக உயர்வா கருதி அதை பின்பற்றணும்னு நினைக்கிற பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல நம்ம சனாதன தர்மத்தை கொசுவுக்கு ஒப்பிட்டு அதை வேரோட அழிக்க நினைக்கும் டிஎம்கே கட்சி வேணுமா? இதையும் நல்லா சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் எல்லா மதத்தையும் மதிக்கிற கட்சி தான் பிஜேபி கட்சி. அந்த கட்சி வேணுமா, இல்ல நம்ம இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்துற டிஎம்கே கட்சி வேணுமா? இதையும் நல்ல சிந்தனை பண்ணுங்க மக்களே. அடுத்தது 7வது சொல்றேன். செக்யூலரிசம் பிஜேபிக்கு என்ன பண்ண, எல்லா மதத்தையும் சமமா பார்க்கணும், அதுதான் செக்யூலரிசம். அந்த பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்துன்னு நினைக்கிற செக்யூலரிச கட்சி டிஎம்கே கட்சி, அந்த கட்சி வேணுமான்னு பாத்துங்க. அடுத்தது 8வதா சொல்றேன். பிஜேபி என்கிற தேசிய கட்சி வேணுமா, அல்லது திமுக காங்கிரஸ் போன்ற குடும்ப கட்சி வேணுமா? இதையும் நல்லா பாத்துங்க. 9வதா சொல்றேன். பிஜேபி மோடி அரசு அப்பழுக்கற்ற நல்லாட்சி வேணுமா, இல்ல திமுகவின் குடி மற்றும் கஞ்சா மற்றும் கொள்ளையடிக்கும் கட்சி வேணுமா? இதையும் நல்லா பாத்துங்க. 10வதா சொல்றேன். எந்த தொண்டனும் தலைவன் ஆகலாம் என்ற கொள்கையுடைய பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல ஒரே குடும்பத்தில் மட்டும்தான் தலைவன் ஆகலாம் என்ற கொள்கையுடைய திமுக கட்சி வேணுமா? இது 10வது பாயிண்ட் ஆகுதுங்க. 11வது பாயிண்ட். சமூக நீதி நிலநாட்டுற கட்சி பிஜேபி கட்சி வேணுமா, இல்ல சமூக நீதியை குழி தோண்டி பறிக்கிற திமுக கட்சி வேணுமா? நான் அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன், கேட்டுக்குங்க. நம்ம பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அம்மா ஜனாதிபதி தேர்தலில் நிற்கும் போது ஓட்டு போட மறுத்த இந்த திமுக கட்சி சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு அருகதே கிடையாது. 2வது பாயிண்ட். வேங்கவேல் தண்ணீர் தொட்டியில மலம் கலந்த தேச விரோதிகளை இன்னும் கண்டுபிடிக்காம அந்த தேச விரோதிகளை பாதுகாக்கிற அந்த இவங்களுக்கு இந்த திமுக கட்சி சமூக நீதியை பத்தி காப்பாத்துமா? நல்ல யோசிங்க. அடுத்தது 12வது பாயிண்ட் சொல்றேன். கொடுத்த தேர்தல் வாக்குகளை நிறைவேற்ற பிஜேபி கட்சியுமா, இல்ல கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத டிஎம்கே கட்சி வேணுமா? என்னென்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்ற முக்கியமானது மாத்திரம் சொல்றேன். கேஸ் மானியம் 100 ரூபாய் நாமம் போட்டாங்க. ஓல்டு பென்ஷன் திட்டம் அமுல்படுத்தாம நாமம் போட்டாங்க. முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து செய்வோம் நாமம் போட்டாங்க. இபி மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க, நாமம் போட்டாங்க. டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபா குறைப்போம்னா நாமம் போட்டாங்க. கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க, நாமம் போட்டாங்க. போருமா? அடுத்தது, மோடியின் நேர்மையான அரசியல் செய்யும் பிஜேபி ஆட்சி வேணுமா, இல்ல பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றும் டிஎம்கே கட்சி வேணுமா? இதுக்கு 4 உதாரணம் சொல்றேன். 5 சவரன் நகை வச்சா அடகு வச்ச அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு 60% மக்களை ஏமாத்தியது திமுக அரசு. 2வது, எல்லா மகளிருக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை. இதுல உரிமை தொகைனா ரைட்டு தொகையை வழங்கப்படும்னு சொல்லிட்டு 55% மகளிரை ஏமாற்றியது திமுக அரசு. மின்சார கட்டணத்தை மின்சாரம் தாக்குவது போல் உயர்த்தியது திமுக அரசு. சொத்து வரி கட்டணத்தை 100% மேல் உயர்த்தியது திமுக அரசு. பால் விலை பொருட்களின் கட்டணத்தை உயர்த்தியது திமுக அரசு. இப்படி எல்லாம் சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் முதல்ல சொல்றாரு. சொல்லாததெல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. வீட்டு வரி ஏற்றுவோன்னு சொல்லல, செஞ்சாரு. மின்சார கட்டணத்தை ஏற்றுவோன்னு சொல்லல, செஞ்சாரு. பால்விலை ஏற்றுவோன்னு சொல்லல, செஞ்சாரு. இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. தயவுசெய்து சொல்றேன், நம்ம இந்து மக்கள் நல்ல விழிப்போட என்னறங்க, நம்ம தெய்வங்களையும் நம்ம கோவில் நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பா கண்ணை மூடிந்து நம்ம இந்து தெய்வங்களுக்கு மலர் தான் முக்கியம். அந்த தாமரை மலர்ல பிஜேபிக்கு அவசியம் வாக்களிங்க.